ஹலோ மக்களே, லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மி என்ன தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் விதி மறுபடியும் நம்ம திருவோட வீட்டுக்கு கொண்டு சேர்த்துடுது. அதே சமயத்தில் நம்ம அம்பிகாவுக்கு லக்ஷ்மியோட உறவை பற்றி எல்லாமே தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம அம்பிகாவோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகா அந்த வீட்டை விட்டு போகிறத நம்ம அம்பிகா பார்த்துட்றாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான உடனே நம்ம திருக்கிட்ட மகா நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு போகிறா, கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சிடணுப்பா, என் கூட வான்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்புறாங்க. நம்ம திருவும் அம்பிகாவும் சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி லக்ஷ்மியும் வீட்டுக்கு வராங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மி எப்படியாவது திருவோட கண்ணில் நம்ம பட்டுடவே கூடாது, கார்லேருந்து நம்ம இறங்கும் போது கண்டிப்பாக நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. கரெக்டாக நம்ம திருவுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. திவ்யா பேசுகிறாங்க. திவ்யா கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மியும் இதாண்டா சான்ஸு, இவங்க மட்டும் திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் ரொம்ப தயக்கத்தோடு இருக்கும்போது அம்பிகாவும் எதுக்கு நீ மகா நீ இவ்வளோ வருத்தத்தில் இருக்க, என்னாச்சு, பதட்டம் ஆகாத, நம்ம வீட்டுக்கு தானே வர அப்படின்னு சொல்லிட்டு வானு நம்ம அம்பிகாவும் கூப்பிடும்போது லக்ஷ்மியும் ரொம்ப பதட்டமாக திருவோட கண்ணில் படவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் நினைச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. நல்ல வேளை அவங்களோட முகத்துலையாவது பார்க்காம வந்துட்டோம், அவங்க மட்டும் இந்த நேரத்தில் பார்த்துருந்தா இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அம்பிகாவும் நம்ம மகா கிட்ட வந்து, மகா நீ மட்டும் இனி வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நைட்டோட நைட்டா பேக் எல்லாமே எடுத்துட்டு கிளம்புவேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, நான் என்னோட பொண்ணு மாதிரி தான் உன்னை பார்க்குறேன், ஆனால் நீ என்ன அம்மானு நினச்சிருந்தேன்னா இப்படிலாம் பண்ணியிருப்பிய லக்ஷ்மி அப்படின்னு கேட்கும்போது நம்ம மகாவும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அம்மா நீங்கள் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை தான் வரும், இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நைட்டோட நைட்டாக கிளம்புனேன். ஆனால் இந்த உண்மை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எப்படிமா நான் சொல்ல முடியும்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியை மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம அம்பிகாவும் நடந்ததெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காத, அந்த தினேஷ் அவங்க இப்படி சொன்னதை நினைச்சு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற, உன்னை வீட்டில் இவ்வளோ பேர் அக்கறையா பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த ஒரு முடிவு வந்துச்சு, எதை பற்றியும் கவலைப்படாத, யார் உன்னை எதிர்த்து நின்னாலுமே எப்போவுமே நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவை லக்ஷ்மி கிட்ட சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காஞ்சனாவுக்கு தாங்கவே முடியல, எப்போவுமே இந்த லக்ஷ்மி அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்லை, எப்படியாவது இந்த மகாவை அந்த வீட்டை விட்டே துரத்தணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யணும். நாளுக்கு நாள் திவ்யாவும் அந்த மகாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அவளுக்காண்டி இவ ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கவிதா கிட்ட ஃபோன் பண்ணி, கவிதா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கவிதாவும் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லும் போது காஞ்சனாவும் இனி இந்த மகாவை சும்மாவே விடக்கூடாது, அந்த மகானால பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு, இனிமே இந்த மகா அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, எப்படியாவது அந்த மகாவை வெளியில அனுப்பணும், அதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை போடு கவிதா அப்படி சொல்லும் போது நம்ம கவிதாவும் நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, சீக்கிரத்துல இந்த மகாவை வெளியில அனுப்புறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தினேஷனும் எப்படியாவது இந்த மகாவை வீட்டை விட்டு அனுப்பிடணும், அவன் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், எப்போ நம்மளை பற்றி போட்டு கொடுப்பானே தெரிய மாட்டேங்குது, கூடிய சீக்கிரத்தில் இவளை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம கவிதாவும் கிட்ட வந்து நம்ம சைட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க அத்தை, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது சைட்டில் வேலை நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரீட் கீழே விழுந்துட்டு அதனால் நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறீங்க அத்தை, நமக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை, அங்கே உள்ளவங்க யாருக்காவது அடிபட்டிருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம கவிதாவும் 5-6 பேர் அங்கே இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அது கேட்ட ரொம்பவே அதிர்ச்சியாகி இந்த சைட் ஒர்க்கெல்லாம் யாருக்கு கீழே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தினேஷ் தான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிய வருது. எப்படியாவது அந்த இடத்துல போய் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம கவிதாவும் இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகாத ஏன்னா எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க, நீ மட்டும் அங்கே போனேன்னா எல்லாரோட கோபமும் ஓ மேலே தான் திரும்ப அப்படி சொல்லும்போது நம்ம அதை கேட்குற மாதிரி இல்லை, என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே வேலை பார்க்க வந்தவங்க எல்லாருமே நம்மளை நம்பி வந்தவங்க, அதனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்ம தான் கவனிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் காவேரிக்கு கவிதா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது
காவேரி வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம அம்பிகா, பாட்டி எல்லாருமே அப்படியே பதட்டாயிடுறாங்க. பாட்டி அம்பிகாவும் இது வரைக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம குடும்பத்துக்கு வந்ததே இல்லை. திரு எது நடத்தினாலுமே அது சிறப்பாக நல்லபடியாக தானே முடிஞ்சிருக்கு. இப்போ மட்டும் என்ன புதுசாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தப்படும் போது அம்பிகாவும் திரு என்னதான் செய்ய போறான்னு தெரியல, திரு இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லக்ஷ்மி கவனிச்சிடுறாங்க. லக்ஷ்மியும் பதட்டாயிடுறாங்க. ஐயோ திரு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்களோ சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம திருவும் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம திருக்கிட்ட தான் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம திருவும் விசாரிக்கிறாங்க. என்னாச்சு திடீர்னு எப்படி இந்த காங்கிரீட் எல்லாம் இப்படி விழும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் எல்லாத்தையும் தயக்கத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே நம்ம ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இது எல்லாமே செய்வோம். இந்த வாட்டி அப்படி நடக்கலை, எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு அதை மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்திருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது வேற யாருமே இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்தது, தினேஷ் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவங்க தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து இறக்குனாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட திரு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தானேன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகளும் தினேஷை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்பிகாவுக்கு தாங்கவே முடியல. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் எதுவுமே ஆனதில்லை, ஏன் புதுசாட்டி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் புதுசாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறனால தான் நமக்கு வீட்லேயும் அடிக்கடி இப்படி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்பிகாவும் சரி திருவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, ஏன் இந்த வீட்டில் இவ்வளோத்துக்கு தடங்கள் எல்லாமே இது வரைக்கும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கவிதாவும் ஒரு கட்டத்தில் என்னைக்கு இந்த மகா வீட்டுக்குள்ளே வந்தாலோ அன்னையிலேருந்தா நம்ம வீட்டிலே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு இனிமேல் இந்த மகாவை வீட்டிலேயே நீங்கள் விடக்கூடாது, மகாவை வீட்டை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு கவிதாவும் அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம அம்பிகாவும் மகாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. அம்பிகாவோட மனசுலையும் ஏன் திடீர்னு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது சாமியாரை போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் என்னைக்கு நம்ம திவ்யா திருவோட திருமண நாள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டதோ அன்னையிலேருந்தே ஏதாவது திருவுக்கு பிரச்சனை வரதா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அம்பிகாவும் நம்ம திருவை பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி சாமியார்கிட்ட போகும்போது சாமியாரும் அந்த இடத்துல இந்த ஜாதகக்காரருக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க சாமி, அப்படியெல்லாம் கிடையாது, என்னோட பையன்தான், அவன் இப்படி மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளும் கிடையாது, அவனுக்கு இனிதான் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லும்போது நம்ம சாமியாரும் அதை நம்புகிற மாதிரி இல்லை, இல்லை என்னோட வாக்கில் நீ நம்பிக்கையாக இரு, கண்டிப்பாக இவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உன் பக்கத்துலேயே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு தடவை உன்னோட உயிரை கூட காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அம்பிகா இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஆகி அப்போ இது யாராக இருக்கும், அப்போ ஒரு சமயம் ஏற்கனவே திருவுக்கு மேரேஜ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, அதை தாண்டி நம்ம வேற ஒரு மேரேஜ் நடத்துறதுனால தான் இப்படிலாம் பிரச்சனை வீட்டில் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம திரு லக்ஷ்மியை பற்றின உறவு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.